ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. தினம் ஒரு திவ்ய பிரபந்தம் தொடரிலே இன்றைக்கு 2149வது பகுதி. திருமங்கையாழ்வார் அருளிய திருக்குறுந்தாண்டகத்தை அனுபவித்து வருகிறோம். அதிலே இன்று நாம் அனுபவத்திற்கு எடுத்துக்கொள்வது 17வது பாசுரம். மொத்தம் திருக்குறுந்தாண்டகம் 20 பாசுரங்கள் அடங்கியது. அதிலே 17வது பாசுரம். முன் பாசுரங்களில் சொன்னது போல இப்படி திருமஞ்சனம் செய்வதும் மாலை சூட்டுவதும், ஆழ்வார் இப்படி திருமஞ்சனம் செய்வதும் மாலை சூட்டுவதும் ஒரு பயன் கருதியோ என்றால் அன்பினால் செய்தேனே ஒழிய மோட்சத்தை கருதியும் இதனை செய்யவில்லை என்கிறார். ஆனால் அவனை புகழ்ந்து பேசியவர்களும் ஏசியவர்களும் மோட்சம் அடைந்திருக்கிறார்கள் என்று சாஸ்திரம் சொல்லுகிறது. அறிவிலியான அடியேன் ஏதோ பேசினேனே ஒழிய ஏசமாட்டேன். பிறவி நீத்து அவனை அடைவதற்கு எனக்கு ஆசையும் பெரிதாய் உள்ளது என்பது உறுதி என்று கூறுகிறார். இந்த பாசுரத்தாலே பாசுரத்தை பார்க்கலாம். பேசினார் பிறவி நீத்தார் பேருளான் பெருமை பேசி ஏசினார் உய்ந்து போனார் என்பது இவ்வுலகின் வண்ணம். பேசினார் பிறவி நீத்தார் பேருளான் பெருமை பேசி ஏசினார் உய்ந்து போனார் என்பது இவ்வுலகின் வண்ணம். பேசினேன் ஏசமாட்டேன் பேதையேன் பிறவி நீத்தற்கு ஆசையோ பெரிது கொள்க அலைகடல் வண்ணர்வாலே. பேசினேன் ஏசமாட்டேன் பேதையேன் பிறவி நீத்தற்கு ஆசையோ பெரிது கொள்க அலைகடல் வண்ணர்பாலே. பேசினார் பிறவி நீத்தார் பேருளான் பெருமை பேசி ஏசினார் ஒய்ந்து போனார் என்பது உலகின் வண்ணம். பேசினேன் ஏசமாட்டேன் பேதையேன் பிறவி நீத்தற்கு ஆசையோ பெரிது கொள்க அலைகடல் வண்ணர்பாலே என்றுதான் இன்றைய பாசுரம். பதவதார்த்தம் பார்க்கலாம். முதலில் பதவுரை. பேருளான் பெருமை பேசினார். திருப்பேர் நகரில் எழுந்தருளி இருக்கும் எம்பெருமானுடைய பெருமையை பேசினவர்கள். பிறவி நீத்தார் சம்சாரத்தை கடந்தார்கள். பெருமை பேசி ஏசினார் அவன் பெருமைகளை குற்றங்களாக கூறி வைத சிசுபாலன் முதலானோர் உய்ந்து போனார், அவர்களும் ஓய்வு பெற்றார்கள் என்பது இவ்வுலகின் வண்ணம் என்று கூறுகிறது சாஸ்திரங்களின் சுபாவம். பேதையேன் அறிவிலியான அடியேன் பேசினேன் ஏதோ பேசினேன் ஏசமாட்டேன் மோட்சம் பெறுவதற்காக கூட ஏசமாட்டேன். பிறவி நீத்தற்கு சம்சாரத்தை விட்டு நீங்குவதற்கு அலைகடல் வண்ணர்பால் அலைவீசும் கடல் போன்ற நிறம் உடையவரிடம் ஆசையோ பெரிது எனக்கு ஆசை மிக பெரியதாக உள்ளது கொள்க இது உறுதி என்கிறார். இந்த பாசுரத்திற்கான பொருள். திருப்பேர் நகரில் எழுந்தருளி இருக்கக்கூடிய எம்பெருமானுடைய பெருமைகளை கூறியவர்கள் சம்சாரத்தை கடந்தனர். அவனது பெருமைகளையே குற்றங்கள் போன்று கூறிய சிசுபாலன் போன்றவர்களும் வாழ்வு பெற்றனர். இப்படியாகவே கூறுவது சாஸ்திரங்களின் இயல்பாகும். அதாவது அவன் பெருமையை பேசியும் ஏசியும் உய்வு பெற்றவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் அறிவற்ற நான் ஏதோ பேசியபடி இருந்தேன். மோட்சத்தின் பொருட்டு மோட்சத்தை பெறுவதற்கு பொருட்டு நான் அவனை ஏசவும் செய்யவில்லை. இந்த சம்சாரத்தை கடக்கும் பொருட்டு அலைவீசும் கடல் போன்ற நிறம் கொண்ட அவனிடம் எனக்கு ஆசை அதிகமாகவே உள்ளது என்கிறார் ஆழ்வார். இனி இந்த பாசுரத்திற்கான வியாக்கியான சக்கரவர்த்தி பெரியவாச்சான் பிள்ளை உரை விவரணத்தை பார்க்கலாம். பேசினார் பிறவி நீத்தார். திருப்பேர் நகரில் உள்ள அப்பக்குடத்தானை பற்றி பெருமைகளை அவனை பற்றிய பெருமைகளை கூறியவர்கள் சம்சாரத்தை கடந்தனர். பேருளான் பெருமை பேசி ஏசினார் உய்ந்து போனார். இவனுடைய பெருமைகளை ஏசிய சிசுபாலன் முதலானவர்கள் பரமபதம் பெற்றனர் என்பது இவ்வுலகின் வண்ணம். இப்படியாகவே சாஸ்திரங்கள் கூறுகின்றன. ஏசுபவர்கள் கூட வைபவர்கள் கூட அவனது குணங்களை கூறி அவனை பழித்தால் மட்டுமே பிழைப்பர். அளவந்தார் சொல்லுவார், சிசுபாலன் இந்த உலகத்தில் இருந்து வந்தால் உலகத்தை அழித்து விடுவான் என்று எண்ணி அவனை கொன்ற கண்ணன் பரமபதத்தின் வாசல் வழியாக அவனை உள்ளே எறிந்தானாம். இது சிசுபாலன் பெற்ற பேறு என்று கூற முடியாது. காரணம், அவனுக்கு பரலோகத்தில் ஆசை இல்லை என்று அருளி செய்வாராம் ஆளவந்தார். பேசினேன். உண்ணும்போது சோற்றில் ஒரு முடி உள்ளதைக் கண்டு
நன்றாகவே உண்டேன் என்று கூறுவது போல பேசினேன், ஏசமாட்டேன். அவனை ஏசி அதன் மூலம் பெறுகின்ற மோட்சம் எனக்கு வேண்டாம். பேதையேன், நான் அறிவற்றவன், போற்றவும் தெரியவில்லை, ஏசவும் தெரியவில்லை. பேதையேன், பிறவி நீத்தற்கு ஆசையோ பெரிது கொள்க. சம்சாரத்தை கைவிடும் ஆசை கரை புரண்டு நிற்கிறது. ஆனாலும் எனக்கு உள்ள குறை என்ன என்றால், அலைகடல் வண்ணர் பாலே, மோட்சம் அளிப்பது அவன் கையில் அல்லவா உள்ளது. மோட்சத்தை எனக்கு மோட்சம் கொடுப்பது எம்பெருமான் கையில் அல்லவா உள்ளது. நாம் செய்வதற்கு என்ன இருக்கிறது? ஆழ்வார் மூலமாக பிரபந்தங்களை கை கொண்ட பின்னரே அவருக்கு மோட்சம் அளிப்பது என்ற முடிவில் எம்பெருமான் காத்திருக்க, இவரால் இந்த தாமதத்தை பொறுக்க இயலாமல் இப்படி பொறுமுகிறார் என்றும் உரையாசிரியர்கள் நயம் கூட்டுகிறார்கள். அற்புதமான ஒரு பாசுரம். பாசுரத்தை மீண்டும் ஒரு முறை அன்வைக்கலாம். பேசினார் பிறவி நீத்தார் பேருளான் பெருமை. பேருளான் பெருமை பேசினார் பிறவி நீத்தார். பேசி ஏசினார் உய்ந்து போனார் என்பது இவ்வுலகின் வண்ணம். பேசினேன், ஏசமாட்டேன். பேதையேன், பிறவி நீத்தற்கு ஆசையோ பெரிது கொள்க அலைகடல் வண்ணர் பாலே. பேசினார் பிறவி நீத்தார் பேருளான் பெருமை. பேசி ஏசினார் உய்ந்து போனார் என்பது இவ்வுலகின் வண்ணம். பேசினேன், ஏசமாட்டேன். பேதையேன், பிறவி நீத்தற்கு ஆசையோ பெரிது கொள்க அலைகடல் வண்ணர் பாலே என்ற இந்த அற்புதமான பாசுர அனுபவத்தை இந்த அளவிலே நிறைவு செய்வோம். மீண்டும் நாளை அடுத்த பாசுர அனுபவத்துடன் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். ஸ்ரீனிவாச வெங்கடேச ராமானுஜதாசன் திருவரங்கம். கண்ணன் எம்பெருமான் திருவடிகளே சரணம். அரட்டமுக்கி அடையார் செய்யம் அருள்மாரி கலிகன்றி பரகாலன் கலியன் திருமங்கையாழ்வார் திருவடிகளே சரணம். யாக்ஞான சக்கரவர்த்தி பரமகாருணிகர் இராமாயண பெருக்கர் உரைப்பெருமன்னர் பெரியவாச்சான் பிள்ளை திருவடிகளே சரணம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்.